श्रीशैलदासार्य कृपार्थमन्त्रं श्रीदेवनाथार्य दयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतात्यार्य महादेशिकाय नमः. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அஸ்மத்குருபரம்பராயே நமः. நேற்று ஸ்லோகத்துல 3 மூர்த்தி அல்லது 4 மூர்த்தி வியூக மூர்த்திகள் அப்படின்ற விஷயத்துல விரோதம் இருக்குதே பரஸ்பரம். அந்த விரோதத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு சமாதானம் சாதிச்ச. இதெல்லாம் விரோதமே கிடையாது. இதுக்கெல்லாம் பிரம்ம வித்தியைகளை பத்தி சொன்ன மாதிரிதான் இதுக்கெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்லாம் நேற்று சொல்லி இதுல தோஷம் கிடையாது. ஏன்னா வியூக வாசுதேவரும் பரவாசுதேவரும் 6 திருக்கல்யாண குணங்களை உடையவர்கள். அதனால அப்படி சொல்றது அது 3 மூர்த்தி வியூக மூர்த்தின்னு. இதனால ஒன்றும் தோஷம் இல்லை அப்படின்னு அதை முடிச்சுட்டார். இப்போ பகவத் ரூபங்கள்ல பகவானுடைய ரூபங்கள், அந்த ரூபம்னாக திவ்யமங்கல விக்கிரகம், அதுல எத்தனையோ பேதங்கள் இருக்கு. எத்தனையோ பேதங்கள் இருக்கிறதுனால அந்த பேதங்கள்ல பரஸ்பர விரோதம் மாதிரி இருக்குதே, அதற்கு நீ என்ன சமாதானம் சொல்ல போறேன்னு கேள்வி கேட்க போற. அதற்கு சமாதானம் இப்ப சொல்ல போறேன் இந்த ஸ்லோகத்தினால. பெருமான் இத பத்தி சொல்லச்சே ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதை தான் சொல்றது. நமக்கெல்லாம் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எப்படி இருக்கு, சங்க சக்கரம் எல்லாம் இருக்கா, 4 திருக்கரங்களா, எத்தனை திருக்கரங்கள், இத்தனை ரூபங்கள், இதெல்லாம் உபனிஷத்து சொல்லாது. உபனிஷத்துல அதெல்லாம் சொல்லவே இல்லை. அதனால என்ன பண்ணணும்னாக்க புராணங்கள் அதுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடிய பாஞ்சராத்திர சம்ஹிதை, அதுக்கும் மூலமா இருக்கக்கூடிய ஏகாயன சம்ஹிதை, ஏகாயன சாக்கன்னு சொல்ற அதெல்லாம் வச்சுட்டுதான் சொல்லணும். அதனால இந்த பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்திலேயே நிறைய பேதங்கள் இருக்கு. அந்த பேதங்கள்லாம் இருக்கிறதுனால அது பரஸ்பர விருத்தமா இருக்குதே. அதனால அதற்கு எப்படி சமாதானம் சொல்லி கிரகிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு இப்ப சமாதானம் சாதிக்கிறார். இது ஸ்ரீபாஷ்யத்திலேயே பாஞ்சராத்திர பிராமான்யத்தை சாதிக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்டு பதில் சாதிச்சிருக்க. அது வேற மாதிரி கேள்வி அது. ஆனா அந்த வாக்கியத்தை இங்க எடுக்கிறா. வாசுதேவா சங்கர்ஷணோ நாம ஜீவோ ஜாயதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இப்ப வாசுதேவன் அவனிடமிருந்து சங்கர்ஷணன் என்கிற ஜீவாத்மா உற்பத்தி ஆகிறது அப்படின்னு இருக்கு. ஜீவாத்மா உற்பத்தி ஆகிறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இப்ப ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஜீவாத்மா நித்தியன் அப்படின்னால சித்தாந்தம். அந்த மாதிரி சொல்லச்ச இது வார்த்தையே சரியில்லையே. ஜீவனாமன் ஜாயத்தே அப்படின்றது சரியா வருமா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டு வேதாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல கிடையாது. அது ஜீவனும் நித்தியம்தான், அங்க உற்பத்தியே இல்லை. அங்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சங்கர்ஷணன் ஜீவனுக்கு அபிமானி தேவதையா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நேற்று கூட பார்த்தோம். அதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு அபிமானி தேவதையாக சங்கர்ஷண பகவான் இருக்கார். அதனால அந்த பகவான் அப்படி இருக்கான்றதுனால அது சொல்லித்தார். அதனால அது தோஷம் இல்லை அப்படின்னா அங்க சமாதானம் சொல்லியிருக்க சூத்திரகாரரு. விஞ்ஞானாதி பாபேவா தது அப்பிரதிலேதா விப்ரதிலேதாச்ச அப்படின்னு 2 சூத்திரத்தினால சித்தாந்தம் பண்றேருங்க. அதனால அங்க அந்த மாதிரி விசாரம் போறது. இங்க என்ன சொல்ல போறதுன்னா வாசுதேவா சங்கர்ஷனோனாம ஜீவோ ஜாயத்தே, வாசுதேவனிடம் சங்கர்ஷனன் உற்பத்தி ஆகிறான் அப்படின்னு சொல்றக்கு. அதுல
மூலம் மூலி, மூலத்தை உடையவன் மூடி, மூடினாக்க காரணம் அர்த்தம், மூலம்னா காரியம்னு அர்த்தம். இங்க வாசுதேவன் காரணமாக எழுந்தருளிருக்கிறான், சங்கர்ஷணன் காரியமாக எழுந்தருளிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ காரியகாரண பாவம் தான் இங்க சொல்றது. காரியகாரண பாவம் சொல்ற சமயத்துல இப்போ ஒண்ணுக்கு உற்பத்தி, இன்னொன்னுக்கு உற்பத்தி ஸ்தானமா சொல்றது. உற்பத்தி ஸ்தானமாக வாசுதேவன் எழுந்துள்ளிருக்கான். அந்த உற்பத்தி யாருக்குன்னா சங்கர்ஷனுக்கு. அப்ப ரூபம் உற்பத்தி ஆகுறதுன்னு சொன்னா அது விரோதம் இல்லையோ? அது விரோதமா இருக்கிறதுனால அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால அது ஒரு தோஷம். இன்னொன்னு ரூபங்கள்ல சொர்ணமயமான விக்கிரகம் பெருமாளுக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லும், இன்னொன்னு என்ன சொல்லும், கண்ணங்கரேல்னு இருக்கான் அப்படின்னு சொல்லும். ஒரு இடத்துல பெருமாளுக்கு 2 திருக்கரங்கள் அப்படின்னு சொல்லும், இன்னொரு இடத்துல 4 திருக்கரங்களோட இருக்கான், இன்னொரு இடத்துல 8 திருக்கரங்கள். நம்ம அஷ்டபுஜன் சன்னதிகள் இருக்கார் பெருமாள் காஞ்சிபுரத்துல, 8 திருக்கரங்கள் பெருமாளுக்கு. ஏன் 4 திருக்கரங்கள் தானே பெருமாளுக்கு, ஏன் 8 திருக்கரங்கள் ஆச்சு அப்படின்னாக்கா சரணாகதம் சந்திரான ஸ்வராத்விகுண பாகுணா அப்படின்னுட்டு சரணாகதான ரட்சிக்கிறதுக்கோசரம் திருக்கரங்கள் 2 4 4 8 ஆயிடுச்சுங்கிறாரு சுவாமி. அப்ப 8 திருக்கரங்கள். இப்போ ஒரு இடத்துல 2, ஒரு இடத்துல 4, ஒரு இடத்துல 8. ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரிக்கவே 4 திருக்கரங்களோடு தான் அவதரிச்ச, 4 திருக்கரங்களோடு தான் கடைசி வரையும் இருக்கார் அவர். அப்படின்லாம் இருக்கு. இந்த மாதிரி திருக்கரங்கள்லாம் பெருமாளுக்கு புஜங்கள் 4, 2, 8 இது மாதிரிலாம் நிறைய வைஷமியம் இருக்குதே. இந்த வைஷமியங்கள்லாம் இப்ப ரூபத்தை மாத்தி மாத்தி சொல்றதுன்னாக்கா அது எப்படி? இதுக்கெல்லாம் நம்ம அகடக சாமர்த்தியம் சொல்லணும், அதாவது பெருமாளுடைய சங்கல்பம்னு சொல்லணும். இது அத மாதிரி இன்னொன்னு ஒண்ணு அவ சொல்றாரு, கேள்வி கேட்கிறவா. காரியகாரண பாவத்துல விரோதம் இருக்கு. ஒரே பகவான் ஒருத்தர் காரணமா இருக்கார், ஒருத்தர் காரியமா இருக்க அப்படின்னு சொன்னாக்கா அது விரோதம். அந்த மாதிரி வர்ணங்கள், வர்ணங்கள்ன்றது 2 விதமானது. ஒரு வர்ணம் அப்படின்னு சொன்னாக்கா வெளுப்பா இருக்கான், கருப்பா இருக்கான், சோப்பா இருக்கான் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான வர்ணம், அந்த பேதம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த இதெல்லாம் பண்ணுவா, சக்கரம் அது ஏதோ பண்ணித்தரா பாருங்க, அது பீஜாட்சரங்களை வச்சுட்டு சுதர்சன சக்கரம், அந்த சக்கரம், சக்தி சக்கரம், எப்படிலாம் என்னென்னவோ எழுதி கொடுப்பாரு. அதெல்லாம் பண்ணி கொடுத்தாருன்னா இது ஆத்துல வச்சுட்டா அவங்களுக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லி கொடுப்பா. எந்த காலத்துலயோ நம்ம அவர் சோதியம்பாக்கம் சேஷாத்ரி ஆச்சார் சுவாமின்னு அவர் மும்பைல இருந்து, அவர் இப்ப பெருங்குளத்தூர் இருக்காரு நினைக்கிறேன், இவளுக்கெல்லாம் கூட ஏதோ உறவு. அவர் சக்கரத்தாழ்வாருக்கு சுதர்சன ஹோமம் நிறைய இடத்துல பண்ணுவார். ஒருமுறை இங்க திருப்பதியில பண்ணினார். என்னை கூட்டிருந்தாலே சேவிச்சுட்டு வந்தோம் போய். அப்ப அடையனுக்கே அந்த சக்கரத்தாழ்வாருக்கு வச்சு கொடுத்தார். இன்னைக்கு ஆத்துல இருக்கு, அது மாதிரிலாம் பண்றா பாருங்க. அதுல கூட இப்ப வர்ணம் இருக்கு. என்ன வர்ணம்? அம், ஆம், ஆயே. இப்போ அந்த சுதர்சன மந்திரம், அந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய அக்ஷரங்களை வச்சுட்டு அதுக்கு பீஜாட்சரங்கள் சொல்றார், அதை வச்சுட்டு சொல்றாரு. அத மாதிரி நம்ம திருவஷ்டாட்சரம் மூலமந்திரம், அந்த மூலமந்திரத்துக்கும் அக்ஷரங்கள் இருக்குது, அந்த அக்ஷரங்களை வச்சுட்டு பீஜாட்சரங்களை வச்சுட்டு இதெல்லாம் பண்றது, அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கே, இந்த வர்ணங்கள்லாம் அம் பீஜம் ஆய சக்தின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அம் அப்படின்றதே பெருமாள் ஆயிடுவேரா? பெருமாள் அது ஆக மாட்டேன், அது ஆக மாட்டேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றதுன்னாக்கா நம்மளுடைய மனசுல பாவனை வரணும். பாவனைன்னா தியானம் எல்லாம் ஆகணும், அதுக்கோசரம் சொல்றது அது. அதனால இதெல்லாம் முக்கியமான அர்த்தம் கிடையாதுன்னுட்டு அவ சொல்ற ஒரு பட்சிகள் தான்.
இதெல்லாம் வெறும் கல்பனைகள் தான். பெருமாளுக்கு இத்தனை கை இருக்கு, இத்தனை திருவடிகள் இருக்கு. முக்கூரேஷியர் சதஸ் நடந்தது, அப்ப சாதிச்சார் முக்கூரேஷியர் புரோடமே அபத்தமா இருக்குது அப்படின்னு பரியாசமா சாதிச்சார். சகஸ்ர தீர்ஷா புருஷா அப்படின்னு இருக்கே, 1000 சிரங்கள் பெருமாளுக்கு, 1000 தலைகள் இருக்கு பெருமாளுக்கு. ஆனா சகசாட்சா சகசிர பாதுன்னு சொல்றதே புருஷத்துக்கு சரியா இருக்காது அப்படின்னு கேட்பேன். 1000 தலை இருந்ததுன்னாக்கா 2000 கண்கள் தான் இருக்கணும், 2000 திருவடிகள் தான் இருக்கணும், 2000 திருக்கரங்கள் தான் இருக்கணும். அப்படி இல்லையே. இங்க புருஷத்துக்கு என்ன சொல்லிடுத்து, சகஸ்ர தீர்ஷா புருஷா சகசிராட்சா சகசிரபாத் அப்படிதானே சொல்லிடுறது. இது எப்படி வரும் அப்படின்னு முக்கூரிஷிங்கர் பரியாசமா கேட்டாகும். அது ஐஷங்க தெரியாதான். இது என்ன அப்படின்னாக்கா உபலட்சணம். 1000 தலைகள், 1000 பேருடையவன், 1000 தோள்களாயிரத்தாய் இதுல வரும் 8ஆம் பத்துல தோள்களாயிரத்தாய் திருக்கரங்கள் 1000 இருக்கு. இத மாதிரிலாம் வாக்கியம் வருது, அது ஆழ்வார் சாதிக்கிறது. அந்த மாதிரி இதெல்லாம் உபலட்சணம், அவ்வளவுதான் அர்த்தம் இல்ல. ஏதோ நமக்கோசரம் ஒரு சங்கியை சொல்லிட்டு காமிக்கிறது, நமக்கு ஒரு எண்ணிக்கையை காமிச்சு புரிய வைக்கிறது. 1000 ஒன்று இல்ல, இன்னும் லட்சோபலட்சமா இருக்கு பெருமாளுக்கு திருக்கரங்களோ, அவன் சங்கல்பம் அது அப்படின்னு தான் சொல்றது. இப்போ அதனால இந்த மாதிரி சொல்றதெல்லாம் என்னன்னாக்கா, பெருமாளுக்கு கை இருக்குது, கால் இருக்கு, இத்தனை கை இருக்கு, இத்தனை கண்கள் இருக்கு, இதெல்லாம் வெறும் கல்பனா மாத்திரம். இதெல்லாம் உண்மையாவே அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உபாசனத்துக்கோசரம் பண்றது அது அப்படின்னுட்டு அவ சொல்ற, ஆக்ஷேபிக்கிறான். அதனால பெருமாளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இல்லாத ஒண்ணத்தை எதுக்கு கல்பிக்கணும். இது அது மாத்திரம் ஏன் அப்படின்னாக்கா, இப்ப எல்லாம் விரோதங்கள் தானே. இத்தனை திருக்கரம் அத்தனை திருக்கரம் சொல்றதோ, எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றதோ இல்லையோ, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னுட்டு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானம் சாதிக்கணும். சுவாமி என்ன சாதிக்கிற, இது கால பேதத்தினால பரிகிருதம். ஏன்னா விரோத பரிகாரம் பண்ண முடியும், விரோதம் இருக்கு உண்மைதான், ஆனால் அதுக்கு பரிகாரம் பண்ண முடியும். பரிகாரம் இருக்கச்ச இத நீ கல்பிதம் அல்லது பொய், கல்பிதம்னு என்ன அர்த்தம், பொய் அப்படின்னு சொல்றாப்பா. அத பொய் அப்படின்னு சொல்றத வேண்டாம், சொல்ல வேண்டாம். காரணம் என்னன்னாக்க, ஏற்கனவே சொல்லிட்டோம், வேதம் எப்படி அபௌருஷேயம் அது பரம பிரமாணமா இருக்கோ, அந்த மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, பாஞ்சராத்திர சம்ஹிதைங்கிறது அதுவும் உத்தமமானது, உத்தமமானது அது. ஏன்னா பகவானே சாதிச்சது. அதனால ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத்சாஸ்திரம் எம்பெருமானால சாட்சாத் அனுகிரகிக்கப்பட்டதுன்றதுனால அது சர்வாத்மனா பிரமாணம் சொல்லியிருப்பான் அது. அதனால இத பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதோட உத்தேசம் என்ன அப்படின்னாக்க, பாஞ்சராத்திரத்து சர்வாத்மனா ஒத்துக்க கூடாதுன்றது வேற நம்ம விசிஷ்டாத்வைதிகள் மாத்வாள் ஸ்ரீ வைஷ்ணவாலும் மாத்வாளும் உத்தரம்தான் பாஞ்சராத்திர பிராமணியத்தை அங்கீகரித்தவர். மீதி எல்லாரும் அதை ஒத்துக்கவே இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை. ஏதோ அத்வைதிகள் மாத்திரம் கொஞ்சம் அம்சே அப்படின்னு சொல்ற, அம்சத்துல பிராமணியம் ஒத்துக்கலாம், எல்லாத்துலயும் பிராமணியம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவ சொல்ற. அப்பே தீட்சதோ கண்ணாமன்னு இரு, அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு அவள்லாம் நம்மள வாழ்லையும் சில பேர் எங்கிட்ட வாதம் பண்றா கண்ணாமன்னு, இந்த மாதிரி அவள் சொல்றது ரொம்ப தப்பு, பாஞ்சராத்திர தப்பு ஒத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கா. அப்ப சீனிவாச ஆண்டவன் அவங்ககிட்ட எல்லாம் பேசாது, அவரும் பெரிய பண்டிகர் தான், எல்லாம் அதுவா இருந்த. ஆனா பாஞ்சராத்திர பிரக்கிரியை எப்பொழுதும் வச்சுட்டே இருக்காரு, ஏன்னா வேத விருத்தம் அது அப்படின்னு வச்சுருப்ப. அவங்ககிட்ட நீ பேசாத அப்படின்னு சாட்சியாகும் ஆண்டவன், அந்த ஆண்டவன் ஸ்ரீமத்தம் பெரியாண்டவனையே சாட்சியாகும். ஏன்னா பாஞ்சராத்திர பிரக்கிரியை கிரந்தங்கள்லாம் கடாட்சிச்சவர் ஸ்ரீமத ஆண்டவன். அதனால
அதனால இவ எல்லாருமே பாஞ்சராத்திர பிரக்கிரிய சர்வாத்மனா பொய், அபத்தம், வேத விருத்தம் அப்படின்னு சொல்றதுக்கோசரமே இவள்தான் பேசுவா. அதை கண்டிக்கணும். அதனாலதான் சுவாமி என்ன பண்றாரு சத்தியமங்கலம் சுவாமி, இது கல்பிதத்துவம், வெறும் கல்பிதம் அப்படின்னு சொன்னாக்க அத மித்யாத்வத்துக்கு அப்புறம் பரியாயம் போட்டுட்டாரு. மித்யாத்வத்துனா பொய் அப்படின்னு சொல்றாப்பா, அதை சொல்லக்கூடாது, இவருக்கு பொய்ன்னு சொல்லக்கூடாது. அதனால அது கூடாது. ஏன்னா விரோதத்துக்கு பரிகாரம் இது வருது, விரோதத்துக்கு பரிகாரம் சித்திக்கிறது. என்ன பரிகாரம் அப்படின்னாக்கா காலபேதாத் அப்படின்னு சொல்லிடணும். அந்தந்த கால பேதத்தை வச்சுட்டு இதெல்லாம் சொல்லணும். காலபேதத்தை வச்சுட்டு சொல்லணும். காலபேதம்ன்றது எப்படின்னு பாத்துக்கோங்களேன். இப்போ இவ கிருத யுகத்துல ஒரு மாதிரி பெருமாள் எழுந்துருக்கிறேன், அதே திரேதாயுகத்துல ஸ்ரீராமனுடைய அவதாரம் இருந்தது, துவாபர யுகத்துல ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம். இப்ப திரேதாயுகத்துல கிருஷ்ணன் அவதரிச்ச, ராமன் அவதரிச்ச, அப்ப மனுஷனா அவதரிச்சுட்ட. மனுஷனா அவதரிச்சிடவே அவருக்கு என்ன எடுத்து 2 திருக்கரங்கள் தான். 2 திருக்கரங்களோடையே பெருமாள் அவதரிச்ச. கடைசி பர்யந்தம் ஆத்மானம் மானசம் மன்னி ராமன் தசரதாத்மஜம் அப்படின்னு பெருமாள் பறிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இப்போ அந்த இடத்துல 2 திருக்கரங்கள் தான் பெருமாளுக்கு. அதே கிருஷ்ணனா அவதரிக்கிச்ச, சதுர்புஜனா அவதரிச்ச, அதே விஸ்வரூபத்தை காமிக்கிச்ச, ஸ்ரீ விஸ்வரூபத்துல பிரம்மாண்டமா காமிக்கிற அர்ஜுனனுக்கு எத்தனை திருக்கரங்கள், எத்தனை திருவடிகள், எத்தனை பாதங்கள், எப்படி அவனுக்கு நான் தோசி மம திவ்யானாம் விபூதியினாம் பரந்தப அப்படின்னு பெருமாளே சொல்றாரு. அதனால முடிவே கிடையாதுன்னு காமிச்சுட்டாரு. ஸ்ரீ விஸ்வரூபத்துல முடிவே கிடையாது, அந்த மாதிரி காமிச்சிருக்கார் பெருமாள். அதனால இப்போ அந்தந்த அவதார விசேஷங்கள்ல வேறுபாடு இருக்கிறது. இதை ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தை எல்லாரும் ஒத்துருக்கா, பாகவதத்தையும் எல்லாரும் ஒத்துருக்கா. அதை பிரமாணம் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, அது எப்படி நீ ஒத்துக்கணும்? அது அவதார பேதாத் அப்படின்னு சொல்லணும், அவதார பேதத்தை வச்சுன்னு சொல்லணும், அல்லது அதிகாரி பேதமா சொல்லலாம். கால பேதம், அவதார பேதம், அதிகாரி பேதம், இந்த மாதிரி எத்தனையோ வச்சுக்கலாம். அது அதிகாரி பேதம் அப்படின்னாக்கா திடீர்னு நம்ம முன்னாடி அத்தனை ரூபத்தை எடுத்துன்னு வந்து நின்றாருன்னா நமக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அர்ஜுனன் பயப்படுறான், அர்ஜுனன் பயப்படுறான், பெருமாளுடைய ரூபத்தை பார்த்தான், சம்பர இந்த ரூபம் எனக்கு வேண்டாம், திருப்பி சதுர்புஜனாவே வந்து நெல்லு, சௌமிய ரூபனா வந்து நெல்லு, எனக்கு இதை பார்த்தா பயமா இருக்கே அப்படின்னு அர்ஜுனன் முதல்ல ஆச்சரியப்பட்டான். அதுக்கப்புறம் சம்ஹார மூர்த்தியா பார்க்கிறான் பெருமாளை. பார்த்தான்னா பெருமாளுடைய வாய்க்குள்ள கோரப்பல்லு இருக்கு. இந்த கோரப்பல்லு நடுவுல துரியோதனன், பீஷ்மாச்சாரி எல்லாரும் மாட்டிக்கிறா, ரத்தம் தரிக்கிறதாம், கடிச்சு கடிச்சு உள்ள போறா எல்லாம். இதெல்லாம் பார்த்த உடனே அர்ஜுனன் பயந்து போயிட்டான். கிருஷ்ணா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறான் அவன். அதிகாரி பேதம். அவன் எப்பேற்பட்டவன்? மகா யுத்தங்கள் எல்லாம் பார்த்தவன், எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. ஆனால் அவனுக்கு பயம் வந்தது. அவனுக்கே பயம் வந்ததுன்னாக்கா சாதாரண மனுஷாளுக்கு எப்படி வரும்? அதனால இந்த இதுவே இருக்கே அதிகாரி பேதம் தான். அது அதிகாரி பேதத்தினாலையும் இத மாதிரி வரலாம். 2 திருக்கரங்கள், நாள் சங்க சக்கரத்தோட அவதரிச்சுட்டு பெருமாள். எல்லாத்தையும் பார்க்கிறா, தேவகியும் வசுதேவனும் பார்க்கிறா, சேவிக்கிறா, ஆனந்தம் தாழ முடியல. எப்பேற்பட்ட திவ்ய ரூபம், சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்லாம் அப்படின்னா அவ்வளவு அவஸ்தையா சொல்றாரு சுகர். அவ்வளவு நன்னா இருக்கு. இத்தனை பிரபாவத்தோட கூடின பெருமாளை பார்த்துட்டு அவர் ஏதாவது பண்ண முடியுமா? மகா ஞானிகள் 2 பேரும், வசுதேவனும் சரி தேவகியும் சரி. ஆனால் ஐயோ உபசம்வர இந்த ரூபத்தை வேண்டாம், கம்சனை பார்த்தா நீ பயமா இருக்கு, உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, பெரியாழ்வார் சொன்னாரு பல்லாயிரத்தாண்டுன்னுட்டு காப்பிடல திருஷ்டி சுத்தி போடுற, ஐயோ உனக்கு ஏதாவது வந்துட போடுது. இப்பதான் பரதத்துவத்தை நிரூபிச்சுட்டு வந்திருக்க, பரதத்துவத்தை நிரூபிச்சுட்டு வந்துட்டு இங்க வந்து பார்த்தவொன்னா பயமா போயிடுச்சு.
ஏதாவது உன்னுடைய திறமை இன்னைக்கு திருஷ்டி பற்ற போறதே அப்படின்னு பல்லாண்டு பாடுற. அவன் சாஸ்வதம் சிவம் அச்சுதம், சாஸ்வதம் சாஸ்வதம் சிவம் அச்சுதம் அப்படின்றது மகாநாராயணன். அப்படி இருக்குச்சு நாராயணமாக அந்த மாதிரி சொல்லச்சு சாஸ்வதமான பெருமான்ட்டு வேண்டிய வேதங்களை ஓதி சாதிச்ச பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுற. ஏன்னா ஞான தசையில பெருமாள் ரட்சகனம். பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற, ஞான தசையில பெருமாள் ரட்சகன், நாமெல்லாம் ரட்சியங்கள். பிரேம தசையில பெருமாள் ரட்சியனா ஆயிடுவான், நாம ரட்சகாலா மாறிடுவோம். பிரேம தசை நமக்கு அந்த பெருமாள் பேர்ல இருக்கிற ஆசையினால பெருமாள் என்ன ஆயிடுறாருனாக்கா ரட்சியனா மாறிடுறாரு, நாமெல்லாம் ரட்சகாலா மாறிடுவோம். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு விபீஷணாழ்வான் சாதிக்கிற வாக்கியம். சுக்ரீவ மகாராஜரோ பயப்படுறார், அவன் என்ன வந்தாலும் ராட்சசனுடைய தம்பி யோகியோ, அவன் ஏதாவது உனக்கு பண்ணிட்டா என்ன பண்றது, நீ என்ன செலவடைஞ்சிருக்க, உன்னை நான் காப்பாற்ற வேண்டாமா, நீ என்ன செலவடைஞ்சிருக்க, உன்னை நான் காப்பாற்ற வேண்டாமா, அதனால நீ விபீஷணனை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சாதிக்கிற சுக்ரீவ மகாராஜர். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவன் சர்வலோக சரண்யன், அவனை இவர் காப்பாத்துறாரு. சுக்ரீவ மகாராஜர் மனசுல அந்த எண்ணம் வந்துச்சு, நம்ம தான் ராவனை காப்பாத்துறோம். அங்குள்யக்கிறேன்னு தான் அன்யா இச்சன் ஹரிகணேஸ்வரர், நான் கால் கெட்டவர்கள் இருக்கே அவன் நுனி, அதனாலேயே எல்லாரையும் கொண்டு போடுவேன், எல்லாரையும் நான் கொண்டு போடுவேன். பெருமாள் சாய்க்கிற வாக்கியம் அங்கதான் தேசிகன் சமுத்திரம்பித சர்வேஸ்வர பாவா அப்படின்னு சாதிக்கிறார். சர்வேஸ்வர பாவம் தன்னையே அறியாம எகிரி வந்துருப்பான். சமுத்திரம்பிதம் சர்வேஸ்வர பாவம்ன்றது எகிரி வந்துருச்சு தன்னை அறியாம. ஏன்னா என்ன எல்லாரும் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்காளே, நான் மனுஷன் தான் நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு. இதனால என்ன அர்த்தம், பெருமாளா இருந்தா கூட அந்த அதிகாரி பேதேன ரூபங்கள்லாம் மாறுறது. அதிகாரி பேதேன தான் பிராகிருத சிசுவா மாறிவிட்டார். பிராகிருத சிசுவா மாறி ஸ்தன்யத்தை சாப்பிடுறாரு பெருமாள். அவன் சைதன்ய ஸ்தன்யத்தை கொடுக்கக்கூடியவன். இத பிராகிருத பிராகிருத ஸ்தன்யத்தை சாப்பிடுறாரு, தாய்ப்பாலை சாப்பிடுறாருனாக்கா பெருமாள் இறங்கி வரையன்னு அர்த்தம், அவ்வளவுதான், சௌசீல்யம் இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி விரோத பரிகாரம்ன்றது காலபேதாத் சொல்லலாம், அதிகாரி பேதாத் சொல்லலாம், அவதார பேதாத் சொல்லலாம். அந்தந்த பக்தருடைய திருவுள்ளை எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அதனால இந்த மாதிரி விரோதமே இல்லையே. இல்லாத விரோதம் இருக்கா மாதிரி எதுக்கு நீங்க சொல்றீங்க? அதனால அது வேண்டியதில்லை. சரி, அப்படி நாங்க சொல்ற மாதிரி ஒத்துட்டா உனக்கு என்ன விரோதம் வந்துடும்? நாங்க சொல்றதே ஏத்துக்கலாமே, அதுக்கு விரோதம் என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா, அப்படி பாத்தீங்கன்னாக்கா நீங்கோ நாங்கோ எல்லாரும் ஒத்துக்கிற சில பட்சங்கள் இருக்குது. இப்ப சதுர்முகனை பார்த்தா சில இடத்துல சதுர்முகன் பெருமாளுடைய இதுல அவதரிச்சவன், அதாவது லலாட்டம் கண்ணில் இருந்து உண்டானவன் அப்படின்னு சில இடத்துல சொல்றது. கண்ணு லலாட்டம், அந்த என்ன சொல்றது, அது தலை நெத்தி இருக்கு பாருங்க, அதுல இருந்து பிறந்தவன் அப்படின்னு சொல்றது சதுர்முகனே. இன்னும் சில இடத்துல நாபிக்கவனத்திலிருந்து உண்டானவன், பகவானுடைய நாபிக்கவனத்திலிருந்து உண்டானவன், நாபிஜன்மா அப்படின்னுட்டு அமரகோஷம் சொல்றது. நாபியிலிருந்து உற்பத்தி ஆனவன் சதுர்முகன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஒரு இடத்துல பெருமாளுடைய லலாட்ட பகுதியிலிருந்து உற்பத்தி ஆனவனும், இன்னொரு இடத்துல பெருமாளுடைய நாபிக்கவனத்திலிருந்து உற்பத்தி ஆனவன் அப்படின்னு சொல்றது. இது ரெண்டத்தையும் நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னாக்கா உண்டு, ரெண்டத்தையும் ஒத்துக்கணும், ஒத்துட்டுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா புராணங்கள்லாம் போய் சொல்லாது.
அது இத மாதிரி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அதெல்லாம் கால பேதாது. சில சில சமயத்துல இப்படி உற்பத்தி ஆகலாம், இன்னொரு சமயத்துல வேற மாதிரி உற்பத்தி ஆகலாம். ஒரு முறை இந்த மாதிரி இந்த வெஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி எல்லாம் பத்தி விசாரம் வந்துருக்கு சபையில. ஆண்டவன் ஆசிரமத்துல திருப்பந்தி ஆண்டவன் திருநட்சத்திரத்துக்கு நம்ம ஸ்ரீமட்ட ஆண்டவன் சதஸ் நடத்தினார். அப்போ அதுல பெரிய பண்டிதாவுக்குள்ளேயே அப்போலாம் இப்பதான் சுனாமியோ புரோடாஜான்னு அடியன் மாதிரி எல்லாம் இருக்கிறாள்லாம் உட்காந்து வச்சுட்டா பரிட்சாதிகாரியா. அப்பெல்லாம் என்எஸ்ஆர் சுவாமி, சத்தியமங்கலம் சுவாமி, அண்ணாதூர் சுவாமி, வரதாச்சார சுவாமி இப்படி மகான்கள் அவளுக்குள்ள ஒரே இது. அது முடிஞ்ச உடனே சத்தியமங்கலம் சுவாமி கிட்ட நாங்க 2-3 பேர் போய் கேட்டோம். அந்த சுவாமி தடஸ்தமா சாதிப்பார். அப்ப கேட்ட உடனே சுவாமி என்ன பண்ணாரு தெரியுமா, இந்த கேள்வி எல்லாம் கேட்கவே கேட்காதீங்க அப்படின்ட்டு. ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற புஸ்தகங்கள்லாம் எத்தனை வருஷம் தெரியுமா? 1000, 1500, 2000 வருஷத்துக்குள்ள இருக்கிற புத்தகங்கள் தான். இந்த புஸ்தகங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், விடுபட்டிருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு கிரந்தங்களோ தெரியாது. நமக்கே தேசிய சூத்திகள் நிறைய கிடைக்கல. அதனால நம்ம எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது, நிர்ணயம் பண்றதுன்றது நம்மளால முடியாது. அதனால இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இன்னொரு விஷயம், புராண விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டுட்டு போகக்கூடாது. அது என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துன்னு போயிடுங்க. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி இது கால பேதாத்து, அதிகாரி பேதாத்து எத்தனையோ வரும். எத்தனையோ இது மாதிரி வர்றதுனால இத நீங்க கேள்வி கேட்டோம்னா அதுக்கு நிர்ணயம் பண்ண பார்க்காதீங்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டார் சுவாமி. அதனால இத மாதிரி புராணங்கள்லாம் இத மாதிரி சொல்றது, சதுர்முக பிரம்மா இப்படி எப்படி பிறந்தவன். ஒரு இடத்துல சதுர்முக பிரம்மாவுக்கு ருத்ரன் பிறந்தான் அப்படின்னு சொல்றது. ருத்ரன் பிறந்தான் ஏன்னா சதுர்முகன் உட்கார்ந்துட்டு இருக்க, அவருடைய மானச புத்திரன்னா சனகர், சனகநந்தனர் இவெல்லாம் அவதரிச்சுட்டா. அவளை பார்த்துட்டு சதுர்முக பிரம்மா சொல்ற வாங்கோ அப்படின்னு கூப்பிடுற. அவ கேட்ட நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சதுர்முக பிரம்மா சொன்ன பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னார். உடனே அவளுக்கு கோவம் வந்துருச்சு. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? நாங்கள்லாம் யோகிகள், எங்களுக்கு இந்த குழந்தை பெற்றுக்கிறதுல எங்களுக்கு வேண்டியது இல்லை, நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா. தான் பெத்த பிள்ளைகளை தன்னை பார்த்து இப்படி சொல்றதேன்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வரைச்ச 2 கண்ணையும் புருவத்தையும் அப்படி நெரிச்சுட்டாராம். நெரிச்சிக்கிற சமயத்துல அவருடைய அந்த 2 புருவத்துக்கு நடுவுலேருந்து எகிரி குச்சது ருத்ரன். குதிச்சு அழுதுதான் ஏன்னா எதுக்கு சிருஷ்டிச்சே அப்படின்னு அழுதுதான். அதனாலதான் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனுமாய் சங்கரனை தான் படைத்தான் சொன்னதுனால சதுர்முகனுக்கு பிள்ளை இவன் அப்படின்னு ஒரு புராணம் சொல்றது. இன்னொன்னு என்ன சொல்றது தெரியுமா, சதுர்முகனும் ருத்ரனும் அண்ணா தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அண்ணா தம்பிகள்னு சொல்லிடுச்சுனாக்க ஒரு இடத்துல அப்பா பிள்ளை, இன்னொரு இடத்துல அண்ணா தம்பிகள், அது எப்படி சரி வரும் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா ஒண்ணும் இல்லை, எல்லாருக்குமே பெருமாள் தானே கர்த்தா, பிதாத்வம் மாதாத்வம்ன்றதுனால தந்தையும் அவனே தாயும் அவனே, அதனால அவன் தான் எல்லாரையும் சிருஷ்டிச்சான், அதனால எல்லாரும் அண்ணா தம்பிகள் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் ஒரு நயனம் பண்ணிடணும், அதுக்கு அர்த்தம் பண்ணிடணும், அப்படிதான் வச்சுக்கணும். இப்ப நீங்க இந்த சதுர்முக விஷயத்துல சொன்னோம், ருத்ரன் விஷயத்துல சொன்னோம், இதெல்லாம் நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்களா? விரோதம் இருக்குன்னுட்டு. விரோதம் இருக்குதுன்னு நீங்க எங்கேயுமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா புராணங்கள்ல நமக்கு பிரமாணம் தானே, அதை ஒத்துன்றோம். அது அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் பெருமானுடைய திருமேனிகள்லாம் விதவிதமா இருக்கும். அந்த விதவிதமா இருக்கிறதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா பக்தாளுடைய இஷ்டம், அவளுக்கு இஷ்டப்படி வருதுன்னு ஒண்ணு. பெருமாள் காலபேதாத்து அந்தந்த அவதாரங்கள்லாம் சங்கல்பிச்சுக்கிறார், அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கிறாரு. எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ பெருமாளுடைய திருமேனிகள்லாம் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம்.
அந்த திறமைகள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகா இருக்கு, ஒவ்வொரு விதமா இருக்கு. ரங்கநாதன் சைன திருக்கோலத்தை சேவிக்கிறோம், அமுதன் சொன்னதிலையும் சேவிக்கிறோம். ரங்கநாதன் அவ்வளவு அழகா இருக்கார் அப்படின்னா அமுதன் அழகு இல்லையான்னா உத்தான சைன திருக்கோலம் திருமழை பிரான ஆழ்வார பிரானா மாத்தின அந்த ஸ்தலம் அது. ஆறாவது ஆழ்வானா அவன் மாறிவிட்டார், பெருமாள் ஆழ்வாரா மாறினார், அதே ஆழ்வார் பிரானா மாறிவிட்டார். அந்த மாதிரி சொன்னதை செய்யற பெருமாள் பக்தன் கிட்ட கட்டளை ஏத்து. அதனால உத்தான சைன திருக்கோலத்துல பெருமாள் இருக்க அது ஒரு அழகு. அதனால எதையுமே அந்தந்த ஒரு காரண காரியத்தினாலதானே அந்த மாதிரி திருமேனின்னு வருது. அது அததான் பாஞ்சராத்திர சந்ததிகள்லாம் இந்த மாதிரி அதிகாரி பேதத்தினாலேயோ கால பேதத்தினாலேயோ அவதார பேதத்தினாலேயோ சொல்லும். அதனால விரோதம் எதுவுமே கிடையாது. இல்லாத விரோதத்தை வச்சுட்டு நீங்க இது மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். மூர்த்தீனாம் மூலமூலி பிரபுதிஷு பகுதா வைபரீத்ய பிரதீதேஹே வர்ணாதௌ பீஜதாதி வியவஹ்ருதிவதியம் வர்ணனா பாவனார்த்த மைவம் காலாதிபேதா பிரசமித விஹதௌ கல்பிதத்வம் ந கல்ப்யம் நோ சேத் பிரம்மாத்யுதந்தேஷ்வபி விஷமகதா பேதவையாகுலீ ஸ்யாத் அப்படின்னு சாதிக்கிறார். மூர்த்தி பகவானுடைய மூர்த்தி திவ்யமங்கல விக்கிரகங்கள். அதுல மூலமூலி பிரபிரதிஷு, மூலம் காரியம் அர்த்தம், மூலி காரியத்தை உடையது காரணம் அப்படின்னு அர்த்தம், பிரபிரதிஷு அப்படின்னு இருக்கு. அது ஆதிசப்தம் அர்த்தம், அநேக பிரகாரங்கள் அர்த்தம். வாசுதேவனிடமிருந்து சங்கரன் உற்பத்தி ஆனான், சங்கரனிடம் அனிருத்தன், இத மாதிரிலாம் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படிலாம் மனசு அகங்காரம் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறது. அதனால இந்த மாதிரி காரிகாரண பாவங்கள்ல இருக்கு. உற்பத்தி ஒரே பெருமாள், ஒரே பெருமாள்ல 4 வியூகங்கள், 4 வியூகங்கள்ல வாசுதேவ வியூகத்திலிருந்து சங்கர்ஷணன், சங்கரனிடம் பிரத்யும்னன், பிரத்யும்னன்கிற வியூகத்திலிருந்து அனிருத்தன். இந்த மாதிரி காரிகாரண பாவம் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பகுதா அநேக பிரகாரமா இருக்கு. இது வைபரீத்திய பிரதீதே விபரீதமான இருக்கு. விபரீதம்னா விரோதம் அர்த்தம். ஒண்ணும் இதுல ஒரு மாதிரி இருக்கு, அதுல ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வைபரீத்தியம் தெரியறது. அது மட்டும் இல்லாம வர்ணாதோ, வர்ணம், வர்ணம்னா வெளுப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, சோப்பா இருக்குது, இந்த மாதிரி இது. இதுலயும் வைபரீத்தியம் இருக்கு. ஆதி ஆதவுன்னு ஆதி சப்தம் இருக்கு. ஆதி சப்தத்தினால திருக்கரங்கள், திருக்கைகள், கைகள்லாம் பலவிதமா இருக்கு. அது புஜம்லாம் 2 புஜம், 4 புஜம், 8 புஜம், அத மாதிரிலாம் இருக்கு. அது அதுல பேதங்கள் தெரியுது. அல்லது பிரபுதி அப்படின்றதுனாலயே அந்த வர்ணம் ரூபம் கருப்பா இருக்கு, சோப்பா இருக்கு, அதெல்லாம் வெளுப்பா இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வர்ணாதவுன்ற இடத்துல அந்த வர்ணத்துக்கு என்ன அர்த்தம்னா அக்ஷரம்னு அர்த்தம், எழுத்துன்னு அர்த்தம். எழுத்து அதாவது மூலமூலை பாவமா இருக்கக்கூடிய அது காரிகாரண பாவம். அதுக்கப்புறம் ரூபம் கருப்பா இருக்கு, சோப்பா இருக்கு, அதெல்லாம். அப்புறம் புஜம் திருக்கரங்கள், திருக்கண்கள், இத மாதிரி ஆதிசப்தங்கள்னால தெரியுது. அதுல வைஷமிய பிரதீதி அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இவைகள் அனைத்தையுமே வர்ணாதௌ, வர்ணானாக்கா இங்க அக்ஷரங்கள், இத ஆ அம் ஆ ஏ ஆம் இத மாதிரி எல்லாம் வச்சுண்டு அதுல பீஜதாதி வியவஹிருதி வருது. அம் பீஜம், பீஜமா இருக்கும், அது அந்த மாதிரி இருக்குது. ஆம் சக்தி அப்படின்னு சொல்லணும். அம் அப்படின்றது அது நபும்சகமாவும் இருக்கும், ஆம்னா ஸ்ரீலிங்கமா இருக்கும், அதனால சக்தியா மாறி விடுறது. இந்த மாதிரி பீஜதாதி வியவஹிருதி வருது. பீஜம்
அப்படின்லாம் விவகாரம் இருக்கே, அந்த மாதிரி இந்த வர்ணனைகள் பாவனார்த்தா. இதெல்லாம் எதுக்குன்னா பாவனம் பண்ணணும், மனசுல தியானம் பண்றதுக்கு, உபாசனம் பண்றதுக்கு தான். அது உண்மையிலே அது இல்லை, வாஸ்தவமா அது இல்லை, வெறும் பாவனை பண்றதுக்கு தான் அது. அதுக்கோசரம் தான் இங்க சொல்றது அப்படின்னுட்டு அவ சொல்றாரு. ஏன்னா அம்பீஜம் அப்படின்னா அந்த அக்ஷரமே பீஜம் ஆயிடுமா? அது நம்மளால கற்பிக்கிறது தான் அது, அத மாதிரிதான் அது. அதனால இதெல்லாம் கல்பனா தான், இதெல்லாம் பாவனார்த்தம் தான் அப்படின்னு சொன்னா மைவம் அது தப்பு. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. மா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், ஏவம்னா இவ்வாறு இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா காலாதி பேதாது, யுக பேதம், கிருதயுகம் அது மாதிரி திரேதாயுகம் துவாபர யுகம், அந்த யுக பேதத்தினால சொல்லலாம் காலபேதம். அதிக ஆதிசப்தம் இருக்குங்க, அதனால அதிகாரி பேதமா சொல்லலாம், அதிகாரி பேதத்தினாலையும் சொல்லலாம். அது இந்த பேதத்தினால பிரசமித விஹதௌ, பிரசமிதம், பிரசமிதம்னா விரோத சமணம் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். விஹதி அப்படின்னா விரோதம்னு அர்த்தம், விரோதமானது சாந்தமாயிடுச்சு, விரோதம் தள்ளப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி விரோத பரிகாரம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எதுக்கு கல்பிதத்துவம், பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்பிதத்துவத்தை எது கல்பனைன்னு ஏன் சொல்றீங்க? அது வெறும் பொய், அது கல்பிக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்? கல்பியம், அந்த மாதிரி கல்பிக்க கூடாது, அது நிர்ணயம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கல்பிதமாக கல்பியம் நிர்ணயம் பண்ணக்கூடாது. நீங்க என்ன விரோத பரிகாரம் வருது, கால பேதாத்தோ அதிகாரி பேதாத்தோ வருதுன்னு சொல்றமே, அதனால நோச்சே இந்த மாதிரி நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கீகரிக்க மாட்டீங்கன்னாக்கா, பிரம்மாதி உதந்தேஸ்வபி, பிரம்மா ருத்ரன் இந்திரன் இவருடைய உதந்தங்கள், உதந்தம்னா சரித்திரம் கதைகள் அர்த்தம், அவைகள்லாம் கூட விஷம கதா வேத வையாகுடி, விஷமம் விலட்சணம் வேறுபட்ட கதைகள்லாம் இருக்கு, கதா பேதங்கள்லாம் இருக்கு, எவ்வளவோ கதைகள் எத்தனையோ இருக்குது. அந்த கதைகள்லாம் வச்சுட்டு இதெல்லாம் நீ எல்லாம் உண்மையாதான் ஒத்துட்டு இருக்கோம். நாம அதெல்லாம் ஒத்துக்கிறது எப்படி அப்படின்னா கால பேதாத் அல்லது அதிகாரி பேதாத் அப்படின்னா தான் அங்க ஒத்துட்டு இருக்கோம். ஆனா எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்கோம், அது உண்மைதான். அது எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்கவே அதை ஏத்துன்னு தான் போகணும். அதனால விஷம கதை பேத வையாகுடி, அது கூட வையாகுடி, வையாகுடினா அதுவும் விரோதமா போயிடும், வியாக்குலமா போயிடும். நீ பாஞ்சராத்திர சந்நிதியில சொல்லப்பட்ட பகவத் ரூபங்கள்லாம் நீங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இதையும் அப்படித்தான் நீ சொல்லணும், இதையும் அப்படிதான் சொல்லணும். அதனால அதை ஒத்துப்பியா நீ. ஆனா உனக்கு இது பாகவதம் பிரமாணம் மாதிரி மகாபாரதம் பிரமாணம் ராமாயணம் பிரமாணம் தான் நீ ஒத்துட்டு இருக்க, அதனால அது வந்துடும். அதுக்குதான் சொன்னோம், சதுர்முகன் ஒரு இடத்துல பெருமானுடைய லலாட்ட பகுதியிலிருந்து முக நெற்றியிலிருந்து அவன் உற்பத்தி ஆனான்றது, இன்னொரு இடத்துல நாபிக்க மடத்திலிருந்து அப்படின்றது. அதனால இந்த மாதிரி வைரோப்பியம் எல்லாம் இருக்கு. அது கூட நம்ம எல்லாத்தையும் சரிதான் பண்ணிருக்கோம். எல்லாம் எப்படி சரி பண்ணிருக்கோம்? எல்லாத்தையும் அங்கீகரித்து நிர்வாகம் பண்ணிருக்கோம். நிர்வாகம் பண்ணச்சு அதுக்கு விரோதமா சொல்லக்கூடாது. அத மாதிரிதான் இங்கேயும் பெருமாள் பல ரூபங்களை உடையவர். இது ஸ்ரீ பாஞ்சராத்திர சந்நிதி அப்படி சொல்றது. அது புராணங்களும் அது மாதிரி நிறைய சொல்றது. அதெல்லாம் உச்சந்தான் போகணும். அந்த மாதிரிதான் இது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சிருக்காரு. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். மூர்த்தீனாம் மூலமோடி பிரவர்த்திஷு பகுதா வைபரீத்ய பிரதீதேஹே வர்ணாதௌ பீஜசாதி யவஹதிவதியம் வர்ணனா பாவனார்த்த மைவம் காலாதிபேதா பிரசமித விஹதௌ கல்பிதத்வம் ந கல்பியம் நோ சேத்
ब्रह्माद्युदन्तेष्वपि विषमकथा वेदवैयाकुली स्यात् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।